வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பூண்டு காராசேவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக மொறுமொறுப்பாக கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டுக்கே இருக்குங்க. வாங்க இந்த பூண்டு காராசேவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சேவுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூடையோ குறையவோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவோ தண்ணியோ சேர்த்துக்கோங்க. மாவு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாகவே இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உலக்கில் போட்டு பிழியும் போது பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பிழியறதுக்காண்டி இந்த மாதிரி ஹோல் உள்ள அச்சு நம்ம எடுத்துக்கலாம். சுற்றி உள்ளே ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்கலாம். அதே மாதிரி மேலே மூடுவோம்ல அதுலேயும் வந்து எண்ணெயை தடவிக்கலாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. முழுசாக சேர்க்காம 3/4 இதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ மேலே இருக்கிறத க்ளோஸ் பண்ணி பிழிய ஆரம்பிக்கலாம். இதை வந்து எண்ணெயிலேயே டைரெக்டாக தான் பிழிய போகிறோம். இந்த மாதிரி பிழிஞ்சோம்னா கட்டாகாமல் வந்துக்கிட்டே இருக்கணுங்க. இதுதான் வந்து மாவோட பதம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்ருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் வேக வைக்கணுங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக ஆனது பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக வந்து இது கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா ஒரு எல்லோ கலர் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். சூப்பராக நம்மளோட சேவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை வந்து சூடாக சாப்பிட முடியாதுங்க. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம சேவாக சுட்டு எடுத்துக்கலாங்க. 2 பக்கமான நல்லா செவந்து எண்ணெயோட சலசலப்பெலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுகளையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நொறுக்கி விட்டுக்கலாங்க. சூப்பராக நம்மளோட காராசேவு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பூண்டெல்லாம் சேர்த்ததுக்கு இதுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட காராசேவு ரெடி ஆயிடுச்சு. மழை காலத்தில் அடிக்கடி போண்டா வடை இந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி சேவ் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்பவே சூப்பராக மொறுமொறுப்பாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.